சார் உங்கள் பேருங்க சார்? என் பேர் ராஜேஷுங்க. சரிங்க சார். இது எந்த ஏரியாங்க சார்? இது ராஜகுமாரிலேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி சார். இப்போது நம்ம வீடியோ பார்த்துட்டு ஏலத்துக்கு நம்மளது கேட்டிருந்தீங்க. ஆமாங்க. நம்ம ஃபீல்டுக்குள்ளே வரப்போ நீங்கள் என்னென்ன பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க, எதுக்காக எங்களை கால் பண்ணி கூப்பிட்டுருந்தீங்க சார்? அதாவது சார், இந்த கார்டு நான் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு 8 மாதம் இருக்குங்க சார். சரிங்க சார். இந்த கார்டு எடுக்கும்போது 8 மாதம் நல்ல மண்ணுக்காண்டி தான் நான் எடுத்தது முதல்ல. அதே மாதிரி நல்லாவும் இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு மழை பெய்ய ஆரம்பித்தோடனே நான் சொல்கிறேன் இல்லையா சார், இந்த செடி பார்த்த காமிச்சேன். இந்த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சராளுகள் வந்துச்சு. சராளுகள் வந்தது பார்த்திங்கன்னா நான் அக்டோபரில் லாஸ்ட்டில் நான் அதை பார்த்தது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சிஓ ஏதாவது ஒன்று போட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட அது உங்களுக்கு அக்டோபர் சைடு நவம்பர் டிசம்பர் எல்லாமே மழை வர ஆரம்பிச்சிச்சு. சரி. நான் போட்டு நான் என்னத்தை கண்ட்ரோல் பண்ணாலுமே அந்த மழை வந்த உடனே அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி. ஸ்ப்ரெட் ஆகி இந்த வருஷத்தில் ஒரு 3 செடி, சரிங்க, அந்த வருஷத்தில் ஒரு 3 செடி மேலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து ஒரு 4 வருஷம் மேலே அவ்வளோதான். சரி சரிங்க. அந்த மேலே வரைக்கும் எனக்கு ஏறி போய் மொத்தமே எனக்கு வந்து பெரிய டென்ஷன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட வரும்போது ஜனவரியில் வந்து நினைக்கிறேன். ஆமாங்க சார். நான் அந்த அக்டோபர் எண்டு நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாதமும் நானாக ஒரு சிஓசி சுண்ணாம்பு துத்தம் எல்லாத்தையும் அடித்து பார்த்து ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப பண்ணி பார்க்கும்போது அந்த எதுவுமே கண்ட்ரோலே ஆகலை. சரிங்க சார். இந்த அக்டோபரில் நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2வது காய் எடுத்து முடிச்சிருந்தேன். 3வது காய் நான் எடுக்கணும். 3வது காய் எடுக்கும்போது இது எல்லாமே எனக்கு ப்ராப்ளம் வந்ததுனால எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. எனக்கு இது ஒரு இந்த ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுது. இப்போ நான் உங்களுக்கு கீழே ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு இளவர செடி, அது வந்துட்டு கொஞ்சம் பழைய செடி. அங்கே எனக்கு தட்டெல்லாம் நல்லா வரும், சரமே இருக்காது. முதல்ல தட்டை மட்டும் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், சரமும் இருக்காது, காயும் இருக்காது. அந்த இதில் நான் போன வருஷம் அதில் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ. ஸோ இந்த 2 சைட்லேயும் ஒவ்வொரு இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணி அதில் நானாக ஒரு கெமிக்கலில் பண்ணி போய் பார்த்து எனக்கு எந்த ஒரு தேர்வுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி யூடியூப்பில் ஏதாவது எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா சரிங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களோடது எனக்கு பார்த்தேன். நான் சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் நான் உங்களை ஃபேஸ் பண்ண நம்ம நீங்கள் மீட் பண்ணேன். ஞாபகங்களா? நான் அப்போ கூட எனக்கு வந்துட்டு எவ்வளோ நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக சொல்லிட்டீங்க. நம்ம கொஞ்சம் ஒரு யோசிச்சு தான் சரி போட்டால் போயிடுமா இல்லையா என்னங்கிற ஒரு இதில் தான் நான் போட்டதுங்க. நான் போட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட் பண்ணது ஜனவரியில் மீட் பண்ணோம். ஆமாங்க சார். நான் 1 மாதம் கழிச்சு தான் நான் போட்டது, பிப்ரவரியில் போட்டதுக்கப்புறம் எனக்கு மொதல் டோஸ் தான் கொடுத்தேனுங்க. அதுக்கப்புறம் இது நல்லா இருந்துச்சு. இந்த செடி தான் நான் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் கல்லையும் போட்டு வச்சுருக்கேன்னு அவங்ககிட்ட சொன்னேன். இதை தான் நான் அடையாளமாகவே வச்சுக்கிட்டு இருப்பேன். நான் இந்த செடி எனக்கு ரொம்ப மோசமான ஒரு செடி. இதுதான் அழுகலுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதனால் நான் வந்துட்டு இதையே நான் கண்டினியூவாக வாட்ச் பண்ண ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு கொடுத்தேன். நான் அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா வரும், தட்டை நல்லா வரும். நான் அக்டோபர்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதுலேருந்து பார்க்கும்போது வாரம் நான் வருவேன். வாரத்துக்கு 2 வாட்டி வருவேன். தட்டை வரும். தட்டையை வந்து நான் பிடிச்சோம்னா அழுகி போய் கையோடு வந்துடுங்க. இது நான் ஃபஸ்ட்டு டோஸ் கொடுத்தோடனே எனக்கு கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடுச்சு. சரிங்க சார். அது அவர் பாண்டிங்கிறவர் எனக்கு கொடுத்தாரு. அவர் எனக்கு கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் சிம்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 2வது டோஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு சிம்பு நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. சரமும் இன்னும் சிம்பு அடிச்சுக்கிட்டே இருக்குது பார்த்தா சார். அதனால் எனக்கு அந்த காரணத்துக்காக நான் உங்களுக்கு வந்த காரணமும் எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. பிரச்சனையும் கிளியர் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் இப்போ நான் இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடியில் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு தண்ணி அடிக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு மழை வந்துச்சு. இந்த செவ்வாய்க்கு முந்தின செவ்வாய் மழை வந்துச்சுங்க. சரிங்க. 10 நாள் கூடவே தாங்க இருக்கும். சரிங்க. இப்போ பச்சை மாறலை பாருங்கள். அதனால் அது எனக்கு மாறாமல் நம்ம அப்படியே இருக்குது. இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும். இது நான் ஓப்பனாக சொல்லணும்னாங்க, நான் ஃபஸ்ட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி தாங்க இந்த மொதல் டோஸே போட்டேன் நான். சரிங்க. அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி பிரச்சனை வந்துருச்சு. ஒரு 10 நாளைக்கு நான் நீங்கள் கொடுத்த உரத்ததுக்கப்புறம் நான் 10 நாளைக்கு தண்ணியே அடிக்கலைங்க. ஆனால் நல்லா பச்சையாக இருந்துச்சு. கேட்டாங்க, நீங்கள் தண்ணி அடிக்கலையா, செடி வாடி போயிடாதா அப்படின்னு கேட்டாங்க அவங்களாம். எனக்கு வேறு வேலை இருந்ததுனால நான் விட்டுட்டேன் நான் அதையும். ஆனால் செடி அந்த நீங்கள் கொடுத்த உரம் காப்பாற்றி விட்டுருச்சு. அந்த பச்சை பிடிப்பு அப்படியே இருக்குது. தட்டையும் எனக்கு வந்துட்டு மரசல் இருந்துச்சு. ஆனால் நான் அது என்னோடய மிஸ்டேக்கு. நான் தண்ணி கரெக்டாக அடிக்காததுனால 1-2 செடியில் மட்டும் மரசல் இருந்துச்சு. மற்றபடி மற்ற காடு மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த காடு மாதிரிலாம் எனக்கு விழுகலை. நீங்களே பாருங்களேன். 1-2 அப்படியே இருக்கிறதா? 1-2 அது வெயிலுக்கு. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 3 மாதமாக மழையில் தண்ணி பிரச்சனையும் எல்லா விவசாயிக்கும் நிறைய இடத்துல தண்ணி பிரச்சனைங்க சார். இந்த இதுலேயும் நம்ம சில வீடியோக்கள் போடுறோம். மெயினாக வந்து என்னங்க சார், இந்த ரசாயன உரத்தில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஈல்டு வந்த மாதிரி தெரியும்.
ஆனால் ஒரு பிரச்சனை இப்போ அதிக மழையோ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது இந்த இதுக்கு நான் ஃபேஸ் பண்ணதுனால தான் நான் உங்ககிட்ட வந்தது. ஏன் அப்படின்னா சிஓசி போட்டேன், ஃபங்கிசைடு அடித்தேன், எல்லாமே அந்த டயத்தில் அரெஸ்டாகி நின்றுச்சு. ஒரு மழை பெய்யும், மறுபடியும் அது ஸ்ப்ரெட் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகி எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது நான் கொடுத்த 3 மழை வந்துருச்சுங்க. அதாவது இந்த மாதத்துல 3வது இன்னேத்தியோடு சேர்த்து ஒரு 3வது மழைங்க. இந்த 3 மலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு அழுகள் இல்லை, சர அழுகள், அதாவது எல்லா தட்டையுமே நான் தொட்ட மாதிரியே இருக்குதுங்க. இதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு செடியாகவே கணக்கில் வைக்கல, ஏன்னா அப்போலாம் வந்துட்டு சரமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சரம் வந்துருச்சு, அப்படியே ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு போன வருஷம் நான் பார்க்கும்போது ஒரு தட்டையில் 2 சரம் தான் இருந்துச்சு. சரிங்க சார். இப்போ எனக்கு ஒரு தட்டையில் 3 சரம் வருதுங்க. சரிங்க சார். நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இப்போதைக்கு. இப்போ புதுசாக இருக்கிறதுல எந்த பாதிப்பும் இல்லை. புதுசாக வரதுல எனக்கு சரம் கட் ஆகுது அப்படிங்கிறது நான் கண்ணில் பார்த்தது இல்லைங்க. இப்போ பழசே 1-2 ரொம்ப ரேரு தான். இப்போ கண்டினியூஸாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி மட்டும்தான், ஒரு தட்டையை மட்டும்தான் சாஞ்சிருக்கு. ஆமாம், இது எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ 2 டோஸ் தானங்க சார் கொடுத்துருக்கோம். இல்லை, அது 2 டோஸ்லேயுமே அதான் சொல்கிறீங்களா சார். எனக்கு 2 டோஸ்லேயுமே வந்துட்டு நான் நிறைய டிஃப்ரெண்ட் கெமிக்கலில் போகும்போது நான் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும், அது வந்துட்டு நிரந்தர தீர்வு எனக்கு கிடைக்கல, டெம்பரவரி தீர்வு கிடச்சிச்சு. ஆனால் ஒரு மழை வந்துருச்சு அப்படின்னா எனக்கு மறுபடியும் அழுகல் வரதான். இப்போ பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பீரியடு ஃபுல்லாக வெயில், செடி ஸ்டேபிளாக இருக்குது. அடுத்து மழை, அதுலேயும் ஸ்டேபிள் ஆகி. கரெக்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தட்டை எங்கேயாச்சும் எனக்கு காற்றுலையோ இல்லை மழையிலையோ உடஞ்ச மாதிரி முன்னாடி வந்து இந்த, ஏன்னா உயரம் பார்த்தீங்கன்னா நல்ல உயரம். ஆமாங்க சார், நல்லா ஹைட், காற்றுக்கு நல்லா விழுந்துடும். அந்த பிரச்சனை எனக்கு கம்மியாக தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் அதே தான், இங்கே ஒரு செடியாகவே கணக்கு வைக்கல, ஆனால் அதுவே இவ்வளோ 2 மாதத்தில் நம்ம ரெக்கவர் கரெக்டு பண்ண முடியும். இப்போது இது மாதிரி சில விவசாயிகள் வந்து முடியாமல் இருந்தாங்கனாலும் நம்ம இதை ரீப்ளான்டேஷன் சில பேர் பண்ணணும் அப்படின்னு கண்டிஷன் போனாலுமே நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். ஆமாம், அது வாஸ்தவம். ஏன்னா இது நான் அவ்வளோ மோசமாக இருந்த ஒரு செடிங்க. நான் அதனால் திரும்ப நான் சொல்கிறதுக்கான காரணமே, ரொம்ப மோசமான ஒரு செடி, நான் இது வந்துட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் நான். ஏன்னா இதனால் எனக்கு பக்கத்தில் உள்ளதுக்கும் அடி வாங்குது, அதுக்கு அடுத்த உள்ளது அடி வாங்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் கொடுத்த உரத்துக்காண்டி நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் அது பக்கத்தில் ஒரு அடையாளத்துக்கும் கல் வச்சுருந்தேன். நல்லா இருக்குதுங்க. ரொம்ப அதாவது இலையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பச்சை பசையில் இருக்குது பாருங்கள். பிடிச்சி வந்து ஸ்ட்ரென்த்தாகவே வந்து. ஆமாம், ஃபஸ்ட்டு டோஸு February 29. இன்றைக்கி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்ச் ஏப்ரல் 2 மாதம் 60 நாள் கம்ப்ளீட்டாக. ஃபஸ்ட்டு டோஸ் கொடுத்தோன்னே இந்த தட்டை, நீங்கள் ஃபஸ்ட்டு டோஸ் கொடுத்தோன்னே இந்த தட்டை வந்துதாங்க சார், இல்லை எவ்வளோ நாள் கேப்பில் அது வர ஆரம்பிச்சது? ஃபஸ்ட்டு டோஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அழுகல் நின்றுச்சு. சரிங்களா, சிம்பு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா, சிம்பு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த சிம்பு மறுபடியும் உடஞ்சி போயிடும் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் வச்சுருந்தேன். இதுக்கு நான் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் நான் 25 நாள் 26 நாள்லாம் மருந்து அடிக்கும் போது ஒவ்வொரு ஃபஸ்ட்டு மருந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மருந்து அடிச்சது. இப்போ வந்துட்டு ஒரு 15 நாளுக்கு இது கொடுத்து 15 நாள் கழிச்சு தான் மறுபடியும் மருந்து அடித்தேன். அப்போ நான் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த அழுகல் இல்லாமல் இருக்கிற, அதாவது அழுகல்னால் புது வர சரம் வந்து சிம்பு வந்துட்டு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் பச்சை பசையெல்லாம் அது 15 நாள்லேயே சிம்பு அடிக்க ஆரம்பிச்சு. நம்ம 15 நாள்லேயே லைட்டாக வர ஆரம்பிச்சிச்சு பக்கத்தில். சரி, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இதே மாதம் அக்டோபர் நவம்பர்லேயும் வந்தது, உடஞ்சி போயிடும் அப்படின்னு நினச்சது. ஆனால் அதுக்கு அடுத்தாப்பில் வந்துட்டு மறுபடியும் ஒரு 20 நாள் கழித்து நான் மருந்து அடிச்சுட்டு தான் நான் வந்துட்டு இது கொடுத்தேன், டோஸ் கொடுத்தேன் நான். அப்போ 2வது மருந்து அடிக்கும் போது கொஞ்சம் பரவாயில்ல, தெளிவாக அவ்வளோத்துக்கு வந்துருச்சு. சரி. இன்றைக்கி நான் நல்லாவே, ஆமாம், நான் மருந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் இந்த இடத்துக்கு நான் இப்போ தான் வரேன் நான். சரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. 2மே தாக்கு பிடிச்சிருச்சு. இது மழையிலையும் தாக்கு பிடிச்சிருச்சு, வெயிலையும் தாக்கு பிடிச்ச ஒரு அழுகல் செடி. இதனால் இப்போதைக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. இதனால் அடுத்தடுத்து நம்ம இப்போ உங்களுக்கு புதுசாக வருது இல்லைங்க சார் சரம்லாம், அது எப்படி உங்களுக்கு தெரியுதுங்க சார்? நான் இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரம்லாம் பாருங்களேன், எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் பழைய சரம். இந்த சரி ஒரு அடையாளத்துக்காக கல் போட்டு வச்சுருப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடி தாங்க நான் வரும்போது எல்லாமே நவம்பரில் ஆரம்பிச்சதுங்க. சரிங்க சார். இந்த தட்டை தான் கடைசியில் 2 தான் உயிரோடு கிடந்தது. இதுலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கிட்டலாம் வருங்க. சரிங்க. இந்த இடத்துல இந்த ஒசரத்துக்கு வரும். சரிங்க. சரி, நல்லா வந்துருச்சு, அழுகல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தொடும் போது பார்த்தீங்கன்னா கையோடு வந்துடும். கையோடு வந்துடும். அப்புறம் ஒன்றுமே இருக்காது, எல்லாமே அழுகல். இத்தனை இப்போ இது வரைக்கும் தான் இந்த 2 மட்டும்தான் இருந்த இடத்துல. சரிங்க. இன்றைக்கி இவ்வளோ வந்துருக்குதுங்க. மொத்தம் 2 தட்டை தான் சார். இப்போ எவ்வளோ நாள் இருக்குங்க சார்? நாம் கொடுத்தது Februaryல தானேங்க கொடுத்தோம். February March 2 மாதம். 2 மாதம் முழுசாக வர்றப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை சிம்பு அடிக்குதுன்னு பாருங்கள். இன்னமும் இந்த வருது பார்த்தீங்களா, இந்த ஒன்று வருது, இங்கிட்ட ஒன்று வருது,
இங்கிட்ட ஒன்று வருது. சரி. இன்னும் பார்த்தீங்கன்னா இது ஒரு செடி எனக்கு கணக்குக்கு வந்துடுது. முதல்ல ஒத்த செடியாக இருந்தது. முதல்ல நான் தட்டை ஒத்தது. ஆமாம், இது எல்லாமே வந்துட்டு இப்போ வந்தது. மொத்தம் 2 தட்டை தான் இருந்தது. இங்கே 2 மட்டும் தாங்க இருந்தது. அது போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்தது. ஆமாம், இது ஒன்று கிடந்தது. கரெக்ட். அது ஒன்று 2 தட்டை தான் இருந்தது. 2 தட்டை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது வந்தது. சுண்ணாம்பு போட்டு சிஓசி போட்டு என்னத்தை தான் போட்டாலுமே நான் இதை தொட்டுட்டேன் அப்படின்னு அந்த வந்த சிம்பு அந்த இருக்குது இல்லை, இந்த அளவுக்கு வந்துடுங்க. சரிங்க சார். நான் தொட்டி இழுப்பேன். இந்த இழுக்கம் பாருங்க, தெரியுதுங்களா? ஆமாங்க. இழுக்கும் போது அது நான் இவ்வளோ ஃபோர்ஸ் கூட கொடுக்க தேவை, லைட்டாக இழுத்தாலே இது வந்துடும். பூரா கிழங்கால்கள் திருப்பி பார்த்து மோந்து பார்த்தோன்னா அழுகல் இருக்குங்க. இந்த செடியும் ஒழுந்துரும் சார். தொட்டோடனே அந்த புது சிம்பு வந்து அப்படியே சாஞ்சிரும், ஒடிஞ்சிரும். இதெல்லாம் அப்படியே அரெஸ்ட் ஆகிடுச்சு பாருங்க கீழே. சரி, கீழே அரெஸ்ட் ஆகி அப்படியே நின்றுச்சு. எனக்கு நான் அதான் சொல்கிறேன் சார், காட்டுக்கு நான் முன்னைக்கு வரதுக்கும் இப்போ வரதுக்கும் எனக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும். இது இந்த வேரெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா வெளியே கிடக்குது இல்லையா? ஆமாங்க சார். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு டோஸில் வந்ததுங்க. சரி. அதுக்கப்புறம் நான் மண் வேலை பார்த்தேன். ஓ. அதுக்கப்புறம் 2வது டோஸ் கொடுத்ததுங்க. இப்போ அதுக்கு முதல் வேற இல்லை சார். ஓ. இவர் அந்த சைடு வந்து பார்த்தாரு. தோண்டும் போது வேற இல்லை. இன்றைக்கி இந்த அளவுக்கு நல்லா ஜல்லி வேர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டோஸ்லேயே எனக்கு வந்துச்சு. இது வந்து மண் வேலை பார்த்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் அடிபட்டு போச்சுங்க. சரி சரி. இதே மட்டுமே நான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி கொண்டு போச்சு போன வருஷம். சரி சரி சரிங்க சார். இதுக்கே நான் டைம்ஸ் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி சரி சரிங்க. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்துக்கிட்டு போய்க்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு 2 தடவை வாட்டி. ஆனால் இருக்கும், செடி இருக்கும், செடியாக இருக்கும். ஆனால் சிம்பு சரம் எதுவுமே இங்கிட்டு இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. சரி சரிங்க. நான் போன வருஷம் ஈல்டு எடுத்ததே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து பெருசாகவே எடுக்கலை. நான் கீழே அந்த இதுலேருந்து எனக்கு இந்த காடு நான் வேறையாக பிரித்து வச்சுருக்கிறேன் நான். சரிங்க. இதில் எதுவுமே எனக்கு கிடைக்கல. இப்போ நீங்கள் பார்க்குறதுலே பார்த்துருப்பீங்க இவ்வளோ சரம் வந்து நிற்கிறது. இது போன வருஷம் கிடையாது எனக்கு. சரி சரி சரி. இப்போ இது வந்து நான் 2 டோஸ் தான் இது வளர்த்துக்கும் கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்து நான் தண்ணி அடிக்கல. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 10 நாள் 20 நாள் 15 நாள் இருக்கும். சரி சரிங்க. எனக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது. ஆனால் இது கொடுத்ததுக்கப்புறம் நான் நிறைய சேஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி பார்த்துட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருது பார்த்தீங்களா தட்டை? ஆமாங்க. இது நல்ல ஸ்ட்ராங், இழுத்தாலும் வராது. முன்னாடி அப்படி கிடையாது. நான் இழுக்க ஒரு மாதிரி வளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம். சரி சரிங்க. இதில் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த காடு போகிற நீங்களே பாருங்கள். கீழே நான் தண்ணி அடித்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 நாளுக்கு மேலே இருக்கும். நாங்கள் எல்லாம் நல்ல சரம் இல்லை காடை நீங்கள் பார்த்தீங்கன்னா காடு மாதிரியே இருக்கும், பச்சையாக க்ரீனிஷ் நல்லா. ஆமாம். இவ்வளோதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து மண் வேலை இப்போ தான் பார்த்தேன். மண் வேலை பார்த்து சரிங்க மார்ச் மிட்டில் தான் முடிஞ்சுது. சரி சரி சரி. முன்னாடி காட்டுக்கு நான் வரும்போதே எனக்கு காட்டுக்கு வரதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காதுங்க. சரிங்க சார். உண்மையாக சொல்ல போகணும்னா வீட்லேயும் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. சரி சரிங்க. அதே மாதிரி நான் இந்த செடியை சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செடி இது வரைக்கும் வந்தது. சரிங்க சரிங்க. நான் எடுக்கும்போது இந்த அளவுக்கு இருக்குங்க கால்லாம். இப்போ அப்படியே புரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க சார். இந்த இதில் நல்லா திரச்சியாக வருது. இதெல்லாம் நான் இது கொடுத்ததுக்கப்புறம் தான். அதாங்க சார். ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம்பு இருக்குது, இங்கே ஒரு சிம்பு வருது, அப்புறம் இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று வருது. அந்த லைனில் இந்த இது நான் போன தடவை நான் அதாவது கெமிக்கலில் கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த இதெல்லாம் இல்லை. இந்த வரைக்கும் இங்கே ஒன்று வந்திருக்கு பாருங்க, இங்கே ஒன்று வந்திருக்குது. ஆமாங்க சார். இங்கே ஒன்று வந்திருக்குது. அடுத்து கண்டினியூட்டியாக வந்துக்கிட்டே இருக்குது. கண்டினியூட்டியாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இதில் எதுவுமே வரல. என்னென்னா ஆமாம், நான் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி போயிருமோன்னு தான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு தட்டை விழுந்துக்கிட்டே இருக்கும். முதல் வரும்போது இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தேன். ஆமாம், கண்டிப்பாக ரீப்ளான்ட் பண்ணணுமா அப்படின்னு சொன்னீங்க. இந்த இதை நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் இதை எடுத்துருவா அப்படின்னு கேட்டேன். சரிங்க சரிங்க. அவர் பார்த்துட்டு இல்லைங்க ஒரு NPK கொடுத்து விட்ருவோம். சரிங்க. அதுபோக நீங்கள் இதை ரெண்டாவது வாட்டி தானே கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னாரு. அடுத்ததுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த வந்துருச்சு பாருங்க. அது அப்படியே வந்துருச்சு. இந்த பாருங்கள், இதிலலாம் என்ன எடுக்க காயை நிற்காது முதல்ல. இந்த பாருங்கள், இதிலலாம் என்ன நிற்கவங்கிறீங்க நீங்கள்? அதாங்க சார். இப்போ வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்த 2 மாதம் தான் நாங்கள் இதெல்லாம் பாருங்கள் சர்ன்னு வந்தது தான். இந்த இதெல்லாம் உள்ளே இருக்கிறது இந்த இதெல்லாம் இது நான் இப்போ பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிறது நான் ஒருத்தன் தான் அடிப்பேன் நான். சரிங்க சார். அதனால் எந்தெந்த செடியில் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். காய் இப்போ நான் ஏன்னா இது வந்து போன தடவை நான் எடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழைய சரத்தெல்லாமே நான் எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா போன கெமிக்கல் உரத்தில் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக ஈல்டு கிடைக்கல. சரிங்க. நான் இதெல்லாம் வந்துட்டு பிப்ரவரி எண்டுலேயே நான் வந்துட்டு பழைய சரத்தை எடுத்துட்டேன். காய் ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு பிப்ரவரியோட முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு காடு எப்படி இருக்குங்கிறது தெரியும். இங்கே வாங்க, நான் அப்படியே காட்டுறேன் நான் உங்களுக்கு பக்கத்து காடு. அதாவது போன வருஷம் நல்ல ஈல்டு எடுத்த காடுங்க பக்கத்து காடு.
இது வரைக்கும் தான் நம்மளோட இந்த லைன் வருது பார்த்தீங்களா, அப்படியே இருப்பான். இந்த லைன் இருக்குங்க சார். இந்த லைன் வருது பார்த்தீங்களா பைப்பு, இது நம்மளோட பைப், இதுதான் நம்மளோட பொலி. சரிங்க சார். இது அந்த காடு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நல்ல செழிப்பான ஒரு காடுங்க. சரிங்க. ஈல்டு நல்ல கொடுத்த ஈல்டுங்க செடிங்க. அவர் போல கெமிக்கல் உரம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கீழே நிறைய இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் தான் பண்ணுவார், ஸ்ப்ரே தான், ஸ்ப்ரிங்க்லர் போட்டு அடிப்பார். ஆனால் இப்போ இப்படி ஆயிடுச்சு. நம்ம காட்டுக்கும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். முன்னாடி நம்ம காட்டுக்கும் அவங்க காட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படியே மாறிடுச்சு. இது நம்மது என்னென்ன? ஆமாம், இந்த இதுலேருந்து அது அப்படியே மேலே விழுந்துருச்சு நம்ம மேலே. அந்த இதெல்லாம் நான் வெட்டி விட்டேன். நான் இதிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விழுந்து, அந்த இதெல்லாம் நிறைய விழுந்துருச்சுங்க, வெட்டி விட்டது. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காடு முக்கால்வாசி போச்சு வருது. ஆமாங்க, இனி அவர் கொண்டு வரணும்னா எப்படி ஒரு 4 மாதமாக தான் ஆயிரும். கவாத்து பண்ணி நிறைய செலவு பண்ணணும். ஆமாம், அதே இடம் தான் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா. மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் வெயில் தான். இங்கிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கும் நல்லா இந்த இதெல்லாம் பாருங்கள், நம்மளுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, வெயில் தான் அடிக்கும். மரமே எதுவுமே கிடையாது, அவருக்கும் மரம் கிடையாது. இப்போ நம்மளுக்கு மரத்துக்கு கீழே உள்ள செடியெல்லாம் மரமே இல்லாத இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செடி நல்லா இருக்கும். இந்த இதெல்லாம் பாருங்கள், நான் இப்போ இந்த இதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன் உங்களோடது கொடுத்ததுக்கப்புறம். சரிங்க. நான் இந்த சரம்லாம் வரும்போதெல்லாம் நான் பூவே பார்த்தது கிடையாது. சரி. இந்த பழைய சரம்லாம் இப்போ பாருங்கள், நான் உங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அந்த பூதுலேயே அப்படி பூ வர இந்த இதுலேயே இன்னும் விரியவே இல்லை எனக்கு. அதுலேயுமே ஒரு பூ வந்துருச்சு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்துருக்குது பார்த்தீங்களா. அதாங்க சார். இது நான் வந்துட்டு இந்த வெயிலில் நான் இப்போ தான் பார்க்குறது. நான் சொல்கிறேன் சார், இந்த இதெல்லாம் நான் பார்க்கல. நான் இதெல்லாம் வந்துட்டு நான் மருந்தடிக்கும் போதெல்லாம் நான் பார்த்தது தான். இதெல்லாம் வந்துச்சு கண்ணு முன்னாடி பார்த்தது. ஆனால் இதில் நான் வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் பூவே பார்க்கல. இது எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூ அப்படியே இந்த 2 பூ இருக்குது பாருங்கள், அது பூ இருக்குது. இதெல்லாம் நான் இதே மாதிரி நான் 2-3 செடியில் நான் நிறைய செடியில் நான் பார்த்துட்டேன். நான் நீங்கள் மருந்து அடிக்கிறப்பங்க சார் கூட சுரக்ஷா வச்சுக்கோங்க. ஓகேங்க. அதே அந்த ஆக்டிவ் ட்ராப்பு சுரக்ஷாங்க சார். அந்த சுரக்ஷா யூஸ் பண்ணுறப்ப இன்னும் வந்து இந்த செடி ஸ்ட்ரெஸ் இருக்காது. அது வெய்ய காலமாக இருந்தாலும் சரி, மழை காலத்தில் வர்ற ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரிங்க சார். ரெண்டாவது வந்து இந்த இலை இந்த புள்ளி நோய் இந்த இதுலாம் இருக்கும், அந்த இது த்ரிப்ஸ்லாம், அது அடுத்தடுத்து பரவாது. ஓகே, அந்த ஆக்டிவ் ட்ராப் போடுறப்போ செடியோட இதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் மருந்தை வந்து குறைஞ்சது ஃபஸ்ட்டு டைம் 25% குறைச்சிக்குங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு 100 மில்லி ஒரு மருந்து கொடுப்பீங்கன்னா 75 கொடுங்க. அப்போது செலவும் குறையும், செடி இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக. நான் வந்துட்டு யூடியூப்பில் பார்த்து நான் பார்த்தது முதலே பார்த்துட்டேன் உங்கள் வீடியோஸ் எல்லாமே. நான் உங்ககிட்ட பேசுனதே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் பேசினேன். ஏன்னா ஒரு வீடியோ வச்சு என்னால் எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. அப்போ நான் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் போடுவீங்க, நான் உங்களோட சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ எனக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துச்சு. நான் பெருசாகவும் இல்லை, நான் அப்போ ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் கெமிக்கலில் போய் எனக்கு ஒன்றும் பெருசாகவும் கிடைக்கல, இதில் போனால் எனக்கு ஒரு நஷ்டமும் கிடைக்க போகிறதில்ல, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுல தான் நான் போனது. நான் வந்துட்டு உங்ககிட்ட வரும்போதே ஃபஸ்ட்டு டோஸ் கொடுத்து பார்ப்போம், சரிப்பட்டு வரலன்னா நம்ம வேறு எதுக்கும் போய்க்கிடுவோம் அப்படிங்கிறதுல தான் நான் வந்தது. அப்போ ஃபஸ்ட்டு டோஸில் எனக்கு நிறையா சான்சஸில் வந்துட்டு பார்க்க முடிஞ்சது, நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. எனக்கு வந்துட்டு மெயினாக நான் ஆச்சரியப்பட்டது என்னென்னா அந்த ஒரு செடி நல்லா வந்தது. இன்னொன்று எனக்கு வெயிலையுமே நான் தண்ணி அடிக்கிறத நான் கொஞ்சம் குறைச்சி வந்தாலுமே எனக்கு பரவாயில்லாமல் நின்றுச்சு. அதுக்குள்ள தான் உங்ககிட்ட வந்தது. இப்போ கெமிக்கலுக்கு இதுக்கும் பார்த்தா செலவே குறைஞ்சிடும். ஆமாம், குறைஞ்சதை விட எனக்கு வந்துட்டு அலைச்சலும் குறைஞ்சது போச்சு. எனக்கு வந்துட்டு அடிக்கடி வந்து பார்க்கணுங்கிறது, அடிச்சு விட்டு நிம்மதியாக போயிட்டோம்னா ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பார்த்துக்கலாம், அது பாட்டுக்கு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட் இப்போ எனக்கு வந்துருந்துச்சு. அதான் இப்போ இன்னொரு வீடியோ கூட இப்போ அடுத்தது இன்னொரு 3 மாதம் பண்ணிவிட்டு எப்படி ஈல்டு வெயிட்டேஜ் கண்டிப்பாக நான் அதையும் பார்த்துட்டு அப்போ நான் வந்துட்டு இப்போ என்ன இன்னைக்கு இப்போ வந்துட்டு ஏப்ரல் கடைசி மே வந்துருச்சு. இன்னும் நம்ம ஜூனில் பார்த்தோம்னா எப்படிங்கிறது இன்னும் நல்லாவே தெரிஞ்சுங்க சார். அதான் சார், ஒரு ஈல்டாகவே நம்ம பார்ப்போம். இன்னும் 3 மாதமே விடுவோம். இன்னும் இப்போ புது சரம், அவுட்புட்டு, காய் வெயிட்டு எல்லாத்தையும் நம்ம
நீங்கள் பார்த்துட்டு அப்போவே நீங்களே பார்த்து நம்மளையும் பார்ப்போம். நம்ம பார்த்துட்டுங்க சார். அப்போது போடுவோம். விவசாயிகள் யாருக்கோ இப்போ யாரோ ஒருத்தர் கொடுத்தது உங்களை மாதிரி ஆளுகளை தேடி இப்போ 100 பேர் கூப்பிட்டாலுங்க சார், அட்லீஸ்ட் அதில் 10 பேர் நம்பிக்கை வச்சு வர்றவங்களுக்கு எங்களால் சரி பண்ண முடியுதில்ல. கரெக்டு.